Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா பேயிற மலைக்கு நல்ல குளு குளுன்னு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி சமயத்துல நல்ல சுட சுட பஜ்ஜியும் அந்த பஜ்ஜியோட தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சுள்ளுன்னு ஒரு சட்னியும் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி எண்ணெய் குடிக்காமல் நல்லா புசு புசுன்னு வர்றதுக்கு என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோவில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த பஜ்ஜி சட்னி கூடவே ஒரு டம்ளர் காஃபியோ டீயோ சாப்பிட்டோம் அப்படின்னா அமிர்தமாக இருக்கும், சொல்லவே வேண்டாம். இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த பஜ்ஜியும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பஜ்ஜி செய்கிறதுக்கு வாழைக்காயை எப்படி நறுக்கலாங்கிறத பார்க்கலாம். வாழைக்காயை முதல்ல நல்லா கழுவிடுங்க. கழுவினதுக்கு அப்புறமா அதில் இருக்க மேல் பகுதி கீழ்ப்பகுதியை இந்த மாதிரி நறுக்கிக்கலாம். அடுத்தது இந்த தோலோட போடுறப்ப சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் தோலோட சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பீலரை வச்சு மேலாக்கில் அந்த தோலை சீவிக்கோங்க. அந்த வெள்ளை பகுதி காய் வர அளவுக்கு சீவணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பஜ்ஜி நம்ம சீவுறதுக்கு நம்ம கத்தியிலேயே சீவிக்கலாம். அது கொஞ்சம் பெருசு பெருசாக வரும், ஈவனாக வரணும் அப்படிங்கிறதுக்காக சிப்ஸ் செய்கிற அந்த கிரேட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தின்னாக பண்ணுறப்ப நம்ம காய் வெந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெயில் பொரியிறப்ப. முக்கியமாக இதை நீங்கள் காயை சீவினதுக்கப்புறமா தண்ணியில் போடக்கூடாது. இந்த மாதிரி அகலமான தட்டில் வச்சுடுங்க. தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா பஜ்ஜி மாவோட பக்குவம் நமக்கு மாறி போயிடும். இப்போ அடுத்ததாக இன்றைக்கி நான் வெங்காய பஜ்ஜியும் செய்ய போகிறேன். பெரிய வெங்காயத்தை நல்லா கழுவிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை ஓரளவு மீடியமாக இந்த மாதிரி ஸ்லைசஸாக நறுக்கிக்கோங்க. ரொம்ப மொத்தமாக போட்டுற வேண்டாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயமும் ஒரே ஒரு வாழைக்காயும் இந்த மாதிரி சீவி வச்சுருக்கிறேன். இப்போ நமக்கு பஜ்ஜிக்கு காய் சீவி வச்சாச்சு. அடுத்து நம்ம பஜ்ஜி மாவு செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு நான் மெஷரிங் கப்பில் நல்லா தலை தட்டின மாதிரி 2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கிற டம்ளரோ இல்லை பவுலோ கூட நீங்கள் எடுத்துருக்கலாம். இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா அடுத்தது எடுத்த கப்லேயே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு. நீங்கள் எந்த அரிசி மாவு வேணால் சேர்த்துக்கலாம். முக்கியமாக நைஸாக இருக்கணும். குருணையாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடுறப்ப வெடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம கலர்லாம் போட வேண்டாம். வீட்டில் சமைக்கிறதுனால இந்த மிளகாய்த்தூளில் இருக்கிற கலரே நமக்கு போதும். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா பெருங்காயப்பொடி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதோட வாசனை பஜ்ஜிக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ப சோடா, அதாவது பேக்கிங் சோடா இருக்குது பார்த்திங்களா, ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக பேக்கிங் சோடா போட்டிங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவு போட்டால் போதும். கூடவே இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவை எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா பச்சை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பஜ்ஜி மாவை கலந்துக்கோங்க. தண்ணியோட அளவு ப்ராப்பராக சொல்ல முடியாது. ஆனால் சில மாவு கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கும், சில மாவு பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா கட்டிகள் இல்லாமல் நல்லா கையாலே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பஜ்ஜி மாவு கலந்தாச்சு. இதோட பக்குவம், அதாவது கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் மாவை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே மெட்டல் தெரியக்கூடாது. அப்போ மாவு பதம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த அளவுக்கு மாவை கலந்துட்டு கலந்த உடனேயே நம்ம பஜ்ஜி சுடணும். ஏன்னா நம்ம இதில் ஆப்ப சோடா போட்டிருக்கிறதுனால நேரம் ஆக, அதாவது மாவு புளிக்க புளிக்க எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ பஜ்ஜி போடுறதுக்கு நல்ல ஒரு அகலமான சட்டியில் எண்ணெய் காய வச்சுருக்கிறேன். இதில் காஞ்சிருச்சான்னு எண்ணெய் பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு விட்டு பாருங்கள். போட்ட உடனே மேலே எழும்பி வரணும். அப்படின்னா நல்ல பக்குவமாக எண்ணெய் காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பஜ்ஜிகள் ஒன்று ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பஜ்ஜி போடுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம சீவி வச்சுருக்கிற வாழைக்காய் இருக்குது இல்லையா, அதை நல்லா மாவில் 2-3 தடவை இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க, காய் எதுவும் தெரியாத மாதிரி. இப்போ உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பஜ்ஜிகள் 1, 2 இல்லை 3 நீங்கள் சேர்த்துக்கலாம்.
முக்கியமாக இந்த பஜ்ஜி வேகிறதுன்னு பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லே தான் வேகணும். அதிக தீயில் வேக வச்சிங்கன்னா உள்ள காய் வேகாது. கம்மியான தீயில் வேக வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி சதன்னு ஆகிடும். நல்லா இந்த அளவுக்கு சலசலப்பு அடங்கி பஜ்ஜி எந்த அளவுக்கு சிவப்பாக வேணுமோ அந்த அளவுக்கு சிவக்க விட்டு எடுத்துருங்க. நான் இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துக்க போகிறேன். நம்மளோட நல்ல சூப்பரான புசு புசுன்னு எண்ணெய் குடிக்காத வாழைக்காய் பஜ்ஜி கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட ரொம்ப ஆரோக்கியமாக வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்றலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த வெங்காய பஜ்ஜி கூடவே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு முட்டை போண்டாவும் போட்டிருக்கிறேன். போண்டாவுக்கும் நீங்கள் இதே மாவு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பஜ்ஜிக்கு ஏற்ற ஒரு சூப்பரான அதாவது நல்ல காரமான ஒரு சட்னி செய்யலாம். அதுக்கு 4 சின்ன வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கிறேன். பெரிய வெங்காயம்னா ஒரு 1/4 வாசி சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்திங்கன்னா சின்ன சைஸில் இஞ்சி இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து புளி வந்து ஒரு 3 கொட்டை புளியை வந்து சேர்த்துக்கோங்க. இதில் காரத்துக்கு போடுறதுன்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகா தான். நான் வந்து ஒரு 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இதிலே தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸில் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது தேங்காய். மெஷரிங் கப்பில் ஒரு 1/4 கப்பு அதாவது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 கப்பு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் குழப்பாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிய விட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலைகளையும் போட்டு பொரிய விட்டு சேர்த்துருங்க. சூப்பரான பஜ்ஜி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம். நல்லா சுல்லுன்னு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த பஜ்ஜியும் இந்த சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.